ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஓகேவா? இந்த லெசனில் டைப் ஆஃப் செல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? டைப் ஆஃப் செல்ஸ் on the basis of cellular organization and nuclear character, the cell divided into 3 types. ஓகேவா? on the basis of new cellular organization, செல் உள்ள செல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்தும், அதோட அமைப்பு ஓகேவா, அதை பொறுத்தும் நியூக்ளியர் கேரக்டர்ஸை பொறுத்தும். சரியா? நியூக்ளியஸில் ஒரு சில பண்புகள் நியூக்ளியர் கேரக்டர்ஸை பொறுத்தும் ஆன் த பேசிஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கனைசேஷன் அண்டு நியூக்ளியர் கேரக்டர், இந்த ரெண்டுத்தை பொறுத்தும் செல்ஸை நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸை 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? ப்ரோகேரியாட், மீசோகேரியாட், யூகேரியாட். நமக்கு ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் தெரியும். அது இன்னொரு ஒரு வேர்ட் மீசோகேரியாட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ப்ரோகேரியாட்ஸை பார்த்துடலாங்கன்னு, செகண்ட் ஒன் யூகேரியாட்ஸை பார்த்துடலாம். இந்த ரெண்டும் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு அப்புறம் மீசோகேரியாட்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் வாங்க பார்க்கலாம். ப்ரோகேரியாட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்றது த ஆர்கானிசம் with primitive nucleus are called prokaryotes. ப்ரோ அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஓகேவா? அல்லது ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ப்ரோ அப்படின்னாவே நமக்கு ப்ரிமிட்டிவ், கேரியான் அப்படின்றது நமக்கு கேரியாட்ஸ் நியூக்ளியஸ். ஓகேவா? சரி. த ஆர்கானிசம் வித் primitive nucleus are called prokaryotes. சரியா? The DNA lies in nucleoid. The DNA lies in the nucleoid. இந்த ப்ரோகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல என்ன இருக்குது? ப்ராப்பரான நியூக்ளியஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியாய்டு தான் இருக்கும். ஸோ நியூக்ளியாய்டுனா என்னது? அதாவது இந்த நியூக்ளியஸ் ஆனது, அந்த நியூக்ளியஸில் நார்மலாக என்ன இருக்கும்? டிஎன்ஏஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த டிஎன்ஏ நாட் பவுண்டட் பை நியூக்ளியர் மெம்ப்ரேன். ஓகேவா? நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் மாதிரி ப்ரோகேரியாட்ஸோட நியூக்ளியஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸோட அந்த டிஎன்ஏவை யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம் தான். சைட்டோபிளாசத்தில் அப்படியே இந்த சைட்டோபிளாசம்க்கு நடுவில் டிஎன்ஏஸ் அப்படியே ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஸ்கேட்டர்டுன்னு சொல்ல முடியாது, பட் மெம்ப்ரேன் இல்லாததுனால அந்த மாதிரி நடுவில் லொக்கேட் ஆகிருக்கும். சரியாம்மா? ஓகே. இது நம்ம நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியாய்டுன்னு என்ன கண்ணு? நியூக்ளியஸ்க்கு ப்ராப்பரான மெம்ப்ரேன் கிடையாது. ஓகேவா? சரியா? அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இது உண்மையான நியூக்ளியஸ் இல்லை. திஸ் இஸ் நாட் ட்ரூ நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ அதனால் இது நம்ம ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் இஸ் ஆல்சோ ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியலும் ப்ரிமிட்டிவ் டைப்பு. ஓகேவா? ப்ரிமிட்டிவ் டைப் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நியூக்ளியர் மெட்டீரியலில் எந்த ஒரு சைட்டோபிளாசமில் எந்த ஒரு செல் ஆர்கனலுமே இருக்காது. ஓகேவா? ரைபோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். வால் டிஃபைன் பண்ணின எந்த ஒரு ஆர்கனல், மைட்டோகாண்ட்ரியாவோ, கோல்கி அப்பேரட்டஸோ, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோ, லைசோசோம், ரைபோசோம்ஸ் மாதிரி எந்த ஒரு செல் ஆர்கனலுமே கிடையாது ப்ரோகேரியாட்ஸில். ஓகேவா? ஒன்லி என்ன இருக்கும்? நியூக்ளியாய்டு மட்டும் இருக்கும். ஓகேவா? அதுவும் ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது கண்ணு. நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் காணப்படும். அண்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆக்சுவலாக ரைபோசோம்ஸ் இருக்கும்பா. ரைபோசோம்ஸ் இருக்கும். ரைபோசோம்ஸ் ப்ரோகேரியாட்ஸ்லேயும் இருக்கும், யூகேரியாட்ஸ்லேயும் இருக்கும். ரைபோசோமை தவிர வேறு எதுவுமே இருக்காது. மைட்டோகாண்ட்ரியாவோ இல்லை கோல்கி அப்பேரட்டஸோ அந்த மாதிரி மற்ற எந்த செல் ஆர்கனலுமே கிடையாது. லைசோசோம்ஸ் மட்டும் இருக்குது. புரியுதாம்மா? ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா,
பாக்டீரியா பிளான்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கேலாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? பாக்டீரியா, சைனோபாக்டீரியா வந்து இது ரெண்டுமே பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட். அது எக்ஸாம்பிள். அனிமலில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை மைக்கோபிளாஸ்மான்றதும் பிளான்ட்டு தான். அப்புறம் ரிக்கெட்சியே அப்படின்ற அந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரோச்சீட்டே அப்படின்ற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஜுவாலஜியில் வரும். சரியா? ஓகே. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோகேரியாட்ஸ். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்க்குறோம் கண்ணு, மீசோ கேரியாட்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து யூகேரியாட்ஸை பார்த்துடலாம். யூகேரியாட்ஸை பார்த்ததுக்கப்புறம் மீசோ கேரியாட்ஸ்க்கு வரலாம். ஏன்னா யூகேரியாட்டிக் ஆர்கானிசமை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்காக ஒரு இட்டு பார்த்துடலாம். ஓகே. யூகேரியாட்ஸ் அப்படின்றது என்னது? இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு செல், அதாவது அட்வான்ஸ்டு ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யூகேரியாட்ஸ் தான். சரி. those organism which have nucleus, true nucleus, அதுதான் முக்கியம். ஓகேவா? இந்த ஆர்கானிசமில் எப்படி இருக்காமா? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா? ட்ரூ நியூக்ளியஸ் இருந்தாவே யூகேரியாட்ஸ். கேரியாட்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ், யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? யூ அப்படின்றது ட்ரூ, கேரியாட்ஸ் அப்படின்றது நியூக்ளியஸ். அப்போ யூகேரியாட்ஸ் அப்படின்றது ட்ரூ நியூக்ளியஸ் உடைய ஆர்கானிசம்ஸ். ஓகே. ஸோ அப்படின்னு பார்க்க போனால் அதோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நியூக்ளியஸ் பவுண்டட் வித் மெம்பரேன். ஓகேவா? பார்க்கலாம். த டிஎன்ஏ இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரோட்டீன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நம்மளோட நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? நியூக்ளியஸில் என்ன இருக்கும்? டிஎன்ஏஸ் இருக்கும். அப்போ நியூக்ளியஸ் வந்து பவுண்டட் பை டபுள் மெம்பரேன். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அடுத்தது பார்க்கலாம். த டிஎன்ஏ இஸ் அசோசியேட்டட் வித், அந்த டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப், அந்த டிஎன்ஏ இருக்குல்ல, நம்ம டிஎன்ஏ போடுவோம்ல எப்படி குரோமோசோம்ஸில், அந்த டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஓகேவா? ஹிஸ்டோன் அந்த டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இஸ் அட்வான்ஸ்டு ப்ரோட்டீனு. அது ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம யூகேரியாட்ஸ் அப்படின்றதுல வந்து சொல்லுவோம். ஏன்னா யூகேரியாட்ஸில் இருக்க அட்வான்ஸ்டு அனிமல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏஸ் வந்து மேடப் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஓகேவா? சரி. அப்போ ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் உண்டாயிருக்கும் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். அடுத்தது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? மெம்பரேன் இப்போ மைட்டோகாண்ட்ரியானா டபுள் மெம்பரேன், லைசோசோம்ஸ் அப்படின்னா சிங்கிள் லைசோசோம்க்கு வந்து என்ன மெம்பரேன் கிடையாது. ஓகேவா? மெம்பரேன் இல்லை, அதுக்கு மெம்பரேன் கிடையாது. அடுத்தது வேறு என்ன? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா அதுக்கு மெம்பரேன் இருக்குது. கோல்கி குளோரோபிளாஸ்ட்னா அதுக்கு 2 மெம்பரேன் இருக்குது. கோல்கி அப்பேரட்டஸ்க்கு ஒரு மெம்பரேன் இருக்குது. அந்த மாதிரி மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல் ப்ரெசென்ட் இன்சைட் த செல். ஓகேவா? ஸோ மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது அண்ட் ஃபியூ ஆர்கனல் அரைசன் பை எண்டோசிம்பயோசிஸ். ஓகேவா? ஸோ எண்டோசிம்பயோசிஸ் அப்படின்ற அந்த ப்ராசஸ் மூலமாக அது உங்களுக்கு என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். எண்டோசிம்பயோசிஸ் மூலமாக அரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் குளோரோபிளாஸ்ட். இந்த மைட்டோகாண்ட்ரியாவையும் குளோரோபிளாஸ்ட்டையும் செல் வித்தின் த செல் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஓகேவா? ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இன்சைடு லிவிங் இன்சைடு செல், பாருமா, செல் லிவிங் இன்சைட் அனதர் செல் அப்படின்னு சொல்லுவோம். செல் வித்தின் அ செல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த 2 ஆர்கனல்லையும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் சரி, கோல்கி இது குளோரோபிளாஸ்ட்டும் சரி, ஒரு பாக்டீரியா வந்து இது ஒரு யூனிசெல்லுலார் ஆல்கேவோ யூனிசெல்லுலார் ஒரு பாக்டீரியா வந்து மாடிஃபை ஆகி மைட்டோகாண்ட்ரியாவாகவும் அப்புறம் குளோரோபிளாஸ்டாகவும் மாறியிருக்கு அப்படின்றது ஒரு தியரிஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா செல் இன்சைட் த
செல் லிவிங் இன்சைட் த அனதர் செல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. இப்போ யூகேரியாட்ஸை பற்றி என்ன பார்த்தோம்? ட்ரூ கேரியாட்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து நியூக்ளியஸ் வந்து பவுண்டட் பை மெம்ப்ரேன். ஓகேவா? அப்புறம் இதோட டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெம்ப்ரேன் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே யூகேரியாட்ஸுடைய கேரக்டர்ஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போது நம்ம ப்ரோகேரியாட்ஸ் பார்த்தோம். ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்றது ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ ப்ரோகேரியாட்ஸ்க்கும் யூகேரியாட்ஸ்க்கும் மிடில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டைப்பு, தட் மீன்ஸ் மீசோகேரியாட்ஸ். இதை பார்க்கலாம். மீசோகேரியாட்ஸ் அப்படின்றத 1966 டோட்ஜ் அப்படின்றவர், ஓகேவா, டாட்ஜ் அப்படின்றவரும் அவரோட ஒர்க்கர்ஸும், ஓகேவா, ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மீசோகேரியாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ மீசோகேரியாட்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைப்பா. the organism which shares some characters both prokaryotes and eukaryotes. ஓகேவா? ஸோ மீசோ அப்படின்னாவே நம்ம மிடில் அப்படின்ற வேர்டில் சொல்லுவோம். மீசோனாவே மிடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ரோகேரியாட்ஸ்க்கும் சரி யூகேரியாட்ஸ்க்கும் சரி அதோட 2 கேரக்டரையும் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ் these organism intermediate between pro and eukaryotes. ஓகேவா? ஸோ ப்ரோகேரியாட்ஸ் மாதிரியும் இருக்குது, யூகேரியாட்ஸ் மாதிரியும் இருக்குது. அந்த 2 கேரக்டரையும் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கலாம். These contains well organized nucleus இருக்குது. But DNA is organized to chromosome. சரி, ஓகே. அதாவது இதுக்கு வந்து என்ன இருக்குது, இதோட நியூக்ளியஸை பொறுத்து. ஓகேவா? இதோட நியூக்ளியஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியர் மெம்ப்ரேன் கூட இருக்குது நியூக்ளியஸில். ஓகேவா? நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்குது. டிஎன்ஏ வந்து குரோமோசோம்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எல்லாமே ஓகே. டிஎன்ஏஸ் வந்து குரோமோசோமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்குது. எல்லாமே ஓகே. பட் without histone protein, இந்த DNA is made up of not histone protein. ஆமாம். ஓகேவா? ஸோ DNA ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் ஆகலை. சரியா? ஸோ இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து என்னது, ஒரு மெயின் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ எல்லாமே இருக்குது. ப்ரோகேரியாட்ஸ் மாதிரியும் இருக்குது, யூகேரியாட்ஸ் மாதிரியும் இருக்குது. பட் ப்ரோகேரியாட்ஸ் மாதிரி டிஎன்ஏ வந்துட்டு யூகேரியாட்ஸ் மாதிரி டிஎன்ஏ இஸ் நாட் பவுண்டட். ஓகேவா? யூகேரியாட்ஸ் மாதிரி இல்லை. அந்த டிஎன்ஏ வந்து யூகேரியாட்ஸ் மேடப் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். பட் மீசோகேரியாட்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் என்னவோ இருக்குது. பட் அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து அதோட ப்ரோட்டீன் வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு மெயின் கேரக்டர் பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள் கண்ணு, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சர்டைன் ப்ரோகேரியாட்ஸ் என்னென்னு பார்த்தா நாக்டிலூக்கா அப்படின்ற ஒரு பொண்ணு, சம் ஃபைட்டோபிளாங்க்டன் அப்படின்னா என்னப்பா, மிதந்துட்டுருக்கிறது. ஓகேவா? தண்ணியில் வந்து மிதந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சில பிளான்ட். ஓகேவா? ஃபைட்டோபிளாங்க்டன். சரியா? சரி, இது அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா ஜிம்னோடினியம், பெரிடினியம் அண்டு டைஃப்ளாஜெல்லேட்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மீசோகேரியாட்ஸ். ஓகேவா? ஸோ ஜிம்னோடினியம், பெரிடினியம், டைஃப்ளாஜெல்லேட்ஸ் இது எல்லாமே வந்து மீசோகேரியாட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் சர்டைன் புரோட்டோசோவா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நாக்டிலூக்கா. ஓகேவா? நாக்டிலூக்கா இந்த எக்ஸாம்பிளும். அப்புறம் கைனோடினியம், பெரிடினியம், டைஃப்ளாஜெல்லேட்ஸ், டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் மீசோகேரியாட்ஸ். சரியா?
ஓகே. ஸோ இதில் ஒரு ஒரு டேப்லர் காலம் தந்திருக்காங்க கண்ணு. இந்த டேப்லர் காலம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக சைஸ் ஆஃப் தி செல், ஓகேவா? ப்ரோகேரியாட்ஸில் எப்படி, மீசோகேரியாட்ஸில் எப்படி, யூகேரியாட்ஸில் எப்படி. சைஸ் ஆஃப் தி செல் பாருங்கள், இந்த சைஸ், ஓகேவா? பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியரோட கேரக்டர்ஸ். நோ ட்ரூ நியூக்ளியாய்டு கிடையாது, நியூக்ளியாய்டு ஆக்சுவலாக இது வந்து நியூக்ளியாய்டுன்னா என்னென்னு சொன்னோம் நம்ம. அதோட செல் இது நியூக்ளியஸ்க்கு வால் கிடையாது. அதே மாதிரி ஹிஸ்டோன் ப்ரோட்டீனெல்லாம் இருக்காது, ஓகேவா? அதுக்கு வாலே ஃபஸ்ட்டு கிடையாது, ஓகேவா? டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும், சைட்டோபிளாசத்தில் வால் இல்லாமல் நடுவில் இருக்கும். ஓகே. ஸோ அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம், நோ ட்ரூ நியூக்ளியஸ். அடுத்தது பாருங்கள் கண்ணு, மீசோகேரியாட்ஸில் நியூக்ளியஸ் இருக்குது, ஓகேவா? வித் பவுண்டட் பை மெம்ப்ரெயின். அப்புறம் அதோட டிஎன்ஏஸ் எல்லாமே குரோமோசோம்ஸாக மாறி இருக்குது, எல்லாமே ஓகே. பட் என்ன இல்லை, இங்கே என்ன இருக்காது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் ஆகிருக்காது. அதுதான் மீசோகேரியாட்ஸ்க்கு, ஓகேவா? அடுத்தது பாருங்கள் கண்ணு, யூகேரியாட்ஸில் ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்ப்ரெயின், ஓகேவா? மெம்ப்ரெயின் இருக்குது அண்ட் இதோட இதோட டிஎன்ஏ பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் ஆகிருக்கும். ஓகே, குயிக்காக பார்த்துடலாம். டிஎன்ஏ யூஸ்வலி வந்து சர்க்குலர் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். டிஎன்ஏ இது நியூக்ளியர் கேரக்டர். அடுத்தது பாருங்கள் கண்ணு, இது வந்து லீனியராக இருக்கும் பட் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். சர்க்குலர் ஃபார்ம் நான் வச்சுக்கோங்க, சர்க்குலர் ஃபார்ம் அங்கே வரல, இங்கே வந்திருக்கு சர்க்குலர் ஃபார்ம், ஓகேவா? பட் இது வந்து லீனியராக தான் இருக்கும், பட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால் ஆகிருக்காது. இது லீனியராகவும் இருக்கும், ஹிஸ்டோன் ப்ரோட்டீனாலையும் ஆகிருக்கும். அடுத்தது ஆர்என்ஏ ப்ரோட்டீன் கப்பிள்ஸ் இன் சைட்டோபிளாசம். ஆர்என்ஏவும் ப்ரோட்டீன்ஸும் அப்படியே சேர்ந்தே இருக்குமா. சிமிலர் வித் யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸில் எப்படி இருக்குது, இது மீசோகேரியாட்ஸ்லேயும் யூகேரியாட்ஸ்லேயும் இந்த ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ அண்டு ப்ரோட்டீன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். RNA synthesized inside the nucleus, protein synthesized in the cytoplasm eukaryotes. எப்பயுமே RNA synthesized in nucleus, ஓகேவா? நியூக்ளியோலஸ் தான் RNAவை ப்ரொடியூஸ் பண்ணும். இல்லை அது RNA வந்து synthesized in nucleus, ஓகேவா? ஸோ நமக்கு டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் மூலமாக நமக்கு RNA ஃபார்ம் ஆகும், ஓகேவா? இந்த RNAவை வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக சைட்டோபிளாசத்துக்கு வெளியே வரும், சரியா? அப்போ RNA ப்ரொடியூஸ்ட் இன் நியூக்ளியஸ். அப்புறம் இந்த சைட்டோபிளாசத்தில் வெளியே வந்து ரைபோசோம்ஸு மற்றவங்களாம் சேர்ந்து நமக்கு யாருன்னு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரைபோசோம்ஸோட கேரக்டர். இதில் பாருங்கள் 70S இருக்குது, ஓகேவா? 50S + 30S இதில் வந்து 80S இருக்குது. இதிலமா மீசோகேரியாட்ஸ்லேயும் யூகேரியாட்ஸ்லேயும் 80S இருக்குது. 60-40 60-40, ஓகே. அடுத்தது பாருங்கக்கண்ணா ஆர்கனல்ஸ். இதில் ஆப்சண்ட், இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மீசோகேரியாட்ஸில், இதுலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் நியூமரஸாக இருக்கும், ஓகேவா? நிறைய விதவிதமான ஆர்கனல்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செல் மூமெண்ட் ஃப்ளாஜெல்லாவோட நடக்கும். 2 ஃப்ளாஜெல்லா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், நடக்க வைக்கும். தட் மீன்ஸ் ஃப்ளாஜெல்லா மூவ் ஆகும்போது தானும் மூவ் ஆகும், ஓகேவா? அடுத்தது கிரிடில், ஜில்டிங் அண்டு ஃப்ளாஜெல்லா, ஓகேவா? ஊர்ந்து போகிற மாதிரி நடக்கும், ஓகேவா? அடுத்தது ஃப்ளாஜெல்லா அண்டு சிலியா அப்படின்ற ஃப்ளாஜெல்லாவும் சிலியா அப்படின்ற ஃப்ளாஜெல்லா போன்ற அந்த ஒரு அமைப்பை இதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? மூமெண்ட்டுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா ஆர்கனைசேஷன். இது வந்து சிங்கிள் செல் தான், இதுவும் சிங்கிள் செல்லாக இருக்கும் பட் காலனியாக இருக்கும், நிறைய சேர்ந்துருக்கும், சிங்கிள் செல் காலனி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல்லாக இருக்கலாம், காலனிக்கலாக இருக்கலாம். அடுத்தது மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம், ஓகேவா? மல்டி செல் ஒரு ஆர்கானிசம்ஸில் மோர் தென் 1 செல்ஸாகவும் இருக்கலாம், ஓகேவா? அடுத்தது செல் டிவிஷன். இதில் வந்து பைனரி டிவிஷன் மூலமாக மல்டிபிள் ஆகும், சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
பைனரி ஃபிஷன் தான். நம்ம யூகேரியோட்ஸில் மைட்டோசிஸ் டிவிஷன் இருக்குது, மியோசிஸ் டிவிஷன் இருக்குது. ஒன்றா பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதுக்குரிய எக்ஸாம்பிள் ஆர்க்கியா. ஆர்க்கியா அப்படின்ற அந்த ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டைனோஃப்ளாஜெலேட் புரோட்டோசோவா எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல் இதெல்லாமே எக்ஸாம்பிள். ஓகேவா? நம்ம ஒன்று பார்த்தோம்ல கண்ணு, எண்டோசிம்பயாண்ட் அப்படின்னு எண்டோசிம்பயாண்டிக் தியரி மூலமாக ஒரு பாக்டீரியா செல் வந்து நம்மளோட நார்மல் செல்லுக்குள்ளே வந்துருச்சு, அதாவது யூகேரியோட் செல்லுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு ஒரு வேர்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கலாம். எண்டோசிம்பயாட் தியரி அப்படின்றது. ஓகேவா? எண்டோ சரியா? எண்டோனா உள்ள. ஓகேவா? சிம்பயாண்ட் அப்படின்னா என்னது நார்மலாக சிம்பயோசிஸ்ன்னு என்ன சொல்லுவோம்? ஒரு ஆர்கானிசம், 2 ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஒரு ஆர்கானிசம்ஸ் என்ன செய்யும், இன்னொன்று கூட, அதாவது 2 ஆர்கானிசம்ஸும் சேர்ந்தே இருக்கும், ஒன்று இன்னொன்றுக்கு ஹெல்ப் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணும், அந்த ஆர்கானிசம் இவங்களோட ஹெல்ப்பையும் வாங்கிட்டு இன்னொரு ஆர்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரெண்டும் மாறி மாறி தனக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைக்கன் சொல்லலாங்கன்னு. லைக்கன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபங்கையும் பாக்டீரியாவும் ரெண்டும் சேர்ந்தே இருக்கக்கூடியதை தான் லைக்கன் சொல்லுவோம். சரியா? ஸோ லைக்கன் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஃபங்கைக்கு தேவையான, அதாவது லைக்கனில் இருக்கக்கூடிய 2 காம்போனண்ட் யாருன்னா, ஒன்று ஆல்கே, இன்னொன்று ஃபங்கை. ஆல்கா என்ன செய்யும், லைக்கனுக்கு, அதாவது ஃபங்கைக்கு தேவையான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ஃபங்கை என்ன செய்யும், ஃபங்கை வந்து ஆல்காவுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை கொடுக்கறது, அதே மாதிரி அது வளர்வதற்கு இடத்த கொடுக்கறது. ஓகேவா? இது எல்லாமே இதுதான். சரியா? அந்த நம்ம அப்சர்வ் பண்ணி வாட்டரு, மினரல் சால்ட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஆல்காவுக்கு கொடுக்கும். ஆல்கா ஃபோட்டோசிந்தசிஸ் செஞ்சு ஃபுட்டை இவங்களுக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தே இருப்பாங்க, ஒரு நாள் இன்னொருத்தங்களுக்கு நன்மை. ஓகேவா? அதை தான் நம்ம சிம்பயோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் சிம்பயாண்ட் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எண்டோனா உள்ள, அதாவது சிம்பயோசிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு நாள் இன்னொருத்தருக்கு யூஸ். சரியா? ஓகே. அப்போ ஒரு பாக்டீரியா செல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியா செல்லானது யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்குள்ளே என்கல்ஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? உள்ளே பூந்துருச்சு. ஓகேவா? ஒரு பாக்டீரியா செல் வந்து என்ன ஆகிடுச்சு, நம்மளோட செல்லால் உள்ளே பூந்துருச்சு, உள்ளே முழுங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த செல் வந்து தன்னோட வேலையை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும், செல்லுக்குள்ளே இருந்தாலும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எண்டோசிம்பயோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்படி நம்ம எண்டோசிம்பயோசிஸில் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்ல, அந்த எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்டும். ஓகேவா? நம்ம யூகேரியோட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவும் அதோட குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற க்ரீன் கலர் ஹேவிங் ஆர்கனலும் எக்ஸாம்பிள் ஃபார் இந்த எண்டோசிம்பயாண்ட் தியரிக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, ஓகேடாம்மா. நாளைக்கு மிச்சம் மீதியை பார்க்கலாம். இது வரைக்கும் படித்து வச்சுருங்க கண்ணு. ப்ரோகேரியாட்ஸ்னால் என்ன, யூகேரியாட்ஸ்னால் என்ன, மீசோகேரியாட்ஸ்னால் என்ன, டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுருங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.